வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் 222 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும். இப்போது இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் வாசலில் ஐஸ்வர்யம் நிறைந்த இந்த தண்ணீரை தெளித்து விடுங்கள், வறுமை தரித்திரம் தொலையும், கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். இந்த தண்ணீரை மட்டும் தெளித்தா போதுமாமா, வேலை செய்ய வேணாமா அப்படியே நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஒரு வேலை சைடு இன்கம் ஒன்று வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் நிறைந்து இருக்கும். சரி, இப்போ இன்றைக்கி என்ன தண்ணீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் உங்களுக்கு சுலபமான விஷயந்தான் இது. ஈஸியாக வீட்டில் நம்ம தெரு வாசலில் தெளித்தாலும் உங்களுக்கு ஐஸ்வர்யம் நிறைந்தது. இல்லை நிலவாசப்படி, இப்போ சில பேர் அப்பார்ட்மெண்ட்லாம் இருப்பீங்க இல்லைங்களா, அவங்க நிலைவாசப்படியில் லைட்டாக தெளிங்க. ரொம்ப அதுக்காக நீங்கள் தான் தெளிக்க சொன்னீங்கன்ட்டு தண்ணியை ஊற்றி கட்டிடாதீங்க. ஏன்னா நிலைவாசப்படி ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது. நிறைய கரையாம்பூச்சி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் லைட்டாக தெளிக்கணும். சரி, இதுக்கு நான் இப்போ கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் கண்ணாடி கிண்ணம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பிளாஸ்டிக் மக்கிலே கூட டெய்லி இதை நீங்கள் செய்யணும். நான் இதை செய்ய போகிறேம்மா, ஏன்னா எந்த நேரம் பார்த்தாலும் பணம் வருதுமா, ஆனால் ஒரு 15 தேதிக்கெல்லாமே எங்ககிட்ட இல்லாத நிலைமை ஆகிப்போகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது, இந்த கிண்ணம் நான் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதில் சாதாரண தண்ணி தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். நான் இப்போ நம்ம தண்ணி வாசலுக்கு தெளிப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் தூள், இது எல்லாரும் சொன்னது தானம்மா, என்னம்மா புதுசாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்காதுங்க. இன்னொரு விஷயம் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ மஞ்சள் தூள் நான் ஏன் இந்த ஸ்பூனால் எடுத்து, எப்பவுமே சமையலுக்கு கூடப்பா ஸ்பூன் போட்டு வச்சுருப்பேன், ஸ்பூனால் எடுத்து கையில் தொட்டு தான் நான் அந்த சமையலில் யூஸ் பண்ணுவேன். விளக்குக்கு பொட்டு வைக்கிறது எல்லாமே. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லைங்களா, பஞ்சகவ்ய பன்னீர். இது பேர் நீங்கள் நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை பூஜை பொருட்கள் விற்கிற கடையிலையோ இது கிடைக்கும். பஞ்சகவ்ய பன்னீர்னா பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாணம், கோமியம், நெய், தயிர், பால், இது எல்லாம் கலந்து பன்னீரில் கலந்து இது விற்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே நமக்கு ஒரு சேர கிடைக்காது. இது ஒரு பாட்டில், ஒரு மாதத்துக்கு ஒரு பாட்டில் வாங்கினா கூட போதும். ரொம்ப கம்மி விலை தான், 50 ரூபாயோ 45 ரூபாயோ தான் இதோடைய விலை. இப்போ இதை என்ன பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் ரொம்ப ஊற்ற தேவையில்லை. ஏன்னா தினந்தோறும் நம்ம தெளிக்க போகிறோம். எப்பவுமே நல்லா பாருங்களேன், கோமியம் இருக்குது இல்லைங்களா, பசுவோட கோமியத்தை எடுத்து முகத்தை கழுவுனா நம்ம முகத்தில் இருக்கிற அந்த தரித்திரம் கூட தொலையும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயமும். இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த நம்ம மஞ்சள் தண்ணி தெளிக்க போகிறோம் இல்லைங்களா, அதில் இதை நீங்கள் கலந்துக்கோங்க. இது நீங்கள் மறக்காமல், இப்போ நான் சொன்னோன்னே வீடியோவில் நான் இது விளம்பரத்துக்காகலாம் சொல்லலைப்பா, எனக்கு இது நல்ல ஒரு பயன் தருது. அதனால தான் என் பிள்ளைங்களுக்கும் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னோடய சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க, சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இது கூட பாருங்களேன், என்னோடய கை அதில் படட்டும், நம்மளுடைய கை ராசியான கைகளாக மாறட்டும். அப்போ தான் கையில் பணம் காசு தங்கும். எதுவுமே நம்ம தொடாமல், எதையுமே நம்ம கையால், இந்த மங்களகரமான பொருட்கள்லாம் நம்ம கையால் தொட்டு இருந்தால் தான் நம்ம கை ராசியான கைகளை பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. இதை நம்ம நிலைவாசல்லேருந்து வீடு முழுவதும் தெளிக்கலாம், தவறே கிடையாது. தினந்தோறும் கூட இந்த தண்ணியை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் ஊற்றுங்க போதும். ஏன்னா நான் அவ்வளோ நிறைய ஊற்றுங்க, நிறைய பயன்படுத்துங்கன்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். கவனமாக எப்பவுமே ஒரு தண்ணீரில் ரொம்ப நீங்கள் கட்டுப்பாடு காமிங்க. ரொம்ப தண்ணீரை கம்மியாக செலவு பண்ணி பாருங்கள், பணம் காசு செலவாகிறது ரொம்ப கட்டுப்படும். பணங்காசு ரொம்ப செலவே ஆகாது, உங்களுக்கு சேமிப்பு உயரும். அதே மாதிரி இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வர ஒரே வாரத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிக்கும். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். நான் இன்னொரு வீடியோவோட